வணக்கம் நண்பா. இந்த உலகத்தில் பல மனிதர்கள் பல கனவுகளுடன் பிறந்திருந்தாலும் சிலர் மட்டும் சாதிப்பதற்கு அவர்களிடம் உள்ள சிறந்த சில பண்புகளே காரணமாக இருக்கிறது. அந்த பண்புகளே அவர்களது வெற்றிக்கான ரகசியமாக உள்ளது. இன்று நாம் இந்த பதிவில் சுந்தர் பிச்சை அவர்கள் கூறும் வெற்றிக்கான 10 ரகசியங்களைத்தான் பார்க்க போகிறோம். பாடம் 1. உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பா, இந்த உலகில் உங்களை முன்னேற்ற எவரும் முன்வரப்போவதில்லை. உங்களை நீங்களே தான் ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே செதுக்கிக் கொண்டு முன்னேற வேண்டும். அதற்கு தன்னம்பிக்கை அவசியம் தேவை. எதையும் துணிவாக எதிர்கொள்ளுங்கள். தோல்விகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை சரி செய்து முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். பாடம் 2. சிந்தனைதான் முக்கியம். உங்களுக்குள் எழும் நல்ல சிந்தனைதான் மிகவும் முக்கியமானது. அது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளே நம்மை முன்னேற்ற பாதையில் நகர்த்திச் செல்லும். இன்றைய உலகில் சிந்திக்கும் மனிதன்தான் முன்னேறிச் செல்கிறான். அதனால் நல்ல சிந்தனைகளை உங்கள் மனதில் ஏற்படுத்துங்கள். புதிய கண்டுபிடிப்புகளுக்காக சிந்திக்கத் தொடங்குங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பாடம் 3. அடுத்தது என்ன என்று யோசியுங்கள். தோல்வி அடைந்தால் அங்கேயே நின்று போகாமல் அடுத்தது என்ன என்று பார்த்து நகர்ந்து செல்ல வேண்டும். வருந்திக் கொண்டிருப்பதால் பயன் ஏதும் இல்லை. எனவே தன்னம்பிக்கையுடன் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நாம் என்று யோசித்து என்ன செய்தால் வெற்றி அடைய முடியும் என்று கண்டறிந்து நமது முழு முயற்சியை அதில் செலுத்தி உழைக்க வேண்டும். வெற்றி நம்மை தேடி வரும். இதுவே இயற்கை. பாடம் 4. பொறுப்புகளை மற்ற மனிதர்களுக்கு பகிர்ந்தளிங்கள். நண்பா, எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு அளவுக்கு மேல் நம்மால் செயல்பட முடியாது, சாதிக்கவும் முடியாது. அதனால் உங்களுக்கென ஒரு குழுவை அமைத்துக்கொண்டு அதிலிருக்கும் திறமை படைத்த மனிதர்களுக்கு அந்த வேலையை பகிர்ந்தளிக்க வேண்டும். அதன் முன்னேற்றத்தை கண்காணிக்க வேண்டும். உங்கள் இலக்கை அவர்களது இலக்காய் மாற்ற வேண்டும். இப்படி செய்யும் போது உங்களால் நிறைய வேலையை ஒரே நேரத்தில் செய்து முடிக்க முடியும். பாடம் 5. ரிஸ்க் எடுங்கள். நண்பா, வாழ்க்கையில் பெருசா ஏதாச்சும் சாதிக்கணும்னா ரிஸ்க் எடுக்கணும். உங்களுடைய லட்சிய பாதையை கண்டறிந்து உங்கள் லட்சிய பாதை கரடுமுரடாக இருக்கலாம். தோல்விகள் பல சந்திக்க நேரிடலாம். அவமானங்களை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் அத்தகைய சூழ்நிலையை அறிந்த பின்பும் என்னால் முடியும், நான் சாதிப்பேன் என்று ரிஸ்க் எடுக்கும் மனிதனின் வெற்றி ஒரு மாபெரும் வெற்றியாகும். ஒரே நாளில் யாரும் வெற்றியாளராக மாறிவிட முடியாது. பல நாள் உழைப்பினாலும் அனுபவங்களினாலும் தான் அது சாத்தியமாகும். அதற்கு தேவையான துணிவு வெற்றியாளர்களிடம் உண்டு. பாடம் 6. பிரச்சனைகளை தீர்க்க பழகுங்கள். நண்பா, ஒரு பிரச்சனையை கண்டு ஒதுங்கி நிற்காமல் அதை உற்று நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். இன்றைய உலகில் மனிதனின் பிரச்சனையை தீர்க்கும் ஒரு தொழில்தான் அதிகமாக லாபம் சம்பாதிக்கும், மக்களிடம் நல்ல பேர் எடுக்கும் ஒரு வியாபாரமாக மாறும். அதனால் உங்கள் அறிவை பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று சிந்தியுங்கள். இதற்கு உங்களுக்கு நேர்மறையான சிந்தனையும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை. உங்கள் அனுபவத்தை கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கும் போதே நீங்கள் சாதனையாளராக மாறும் தகுதி பெறுகிறீர்கள். பாடம் 7. உங்கள் கனவுகளை பின்தொடருங்கள். நண்பா, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவை செயல்படுத்த நமக்கு திறமை இருந்தாலும் அதை செய்வதற்கு தைரியம் இருப்பதில்லை. இன்று உன்னிடம் இருக்கும் விஷயத்தை வைத்து உன்னுடைய கனவை நினைவாக்க முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி திருவினையாக்கும். சிறிய முன்னேற்றங்கள் மூலம் ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வரலாம். அது உங்கள் கனவை நிஜமாக மாற்றும். பாடம் 8. தினம் காலையில் ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடியுங்கள். உதாரணமாக தியானம் செய்வது, யோகா செய்வது, புத்தகம் படிப்பது போன்ற பழக்கங்களை உருவாக்குங்கள். அது உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து ஒரு செயலை முழு ஆர்வத்துடன் செய்ய உதவி செய்யும். மேலும் அது லட்சியத்திற்காக உழைக்க தேவையான மன வலிமையை தரும். பாடம் 9. உங்களுக்கு பிடித்தவற்றில் ஈடுபடுங்கள். நண்பா, உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயத்தில் ஈடுபடுங்கள். அது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி அளித்து தன்னம்பிக்கையை வளர்க்கும். உதாரணமாக படம் வரைவது, பாட்டு பாடுவது, புகைப்படம் எடுப்பது போன்ற உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களில் ஈடுபடும் போது அது உங்கள் மனதில் உற்சாகத்தை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையை நிறைவானதாக மாற்றும். அது எவ்வளவு சிறிய நேரமாக இருந்தாலும் சரி, அதில் ஈடுபடும் போது உங்கள் மனம் புத்துணர்ச்சி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. பாடம் 10. ஒரு நம்பிக்கையாளராக இருங்கள். எப்போதும் ஒரு கடுமையான சூழலை சந்திக்கும் போது
என்னால் முடியாது என்ற மனநிலையை கைவிட வேண்டும். மாறாக என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வை வளர்த்து செயல்பட வேண்டும். அந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த உலகில் நீங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தால்தான் மற்றவர்களும் உங்கள் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். அதனால் முழு நம்பிக்கையுடன் ஒரு தொழிலில் செயல்பட வேண்டும். அந்த தொழிலில் உங்கள் சிறு சிறு முன்னேற்றத்தை காண வேண்டும். அந்த முன்னேற்றம் ஒரு நாள் மாபெரும் வெற்றியாக மாறும். இத்தகைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நண்பர்களே, மேற்கூறிய 10 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நமது சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.